சார் உங்கள் பாட்டை சிவகார்த்திகேயன் சாரே பாடுறாருன்னு. நான் என்ன பயந்தேன், சிவகார்த்திகேயன் சார் எழுதிருவாருன்னு பயப்பட்டேன். சும்மா பேருக்கு ஆடியோ லான்ச் வந்துருங்கன்னுவாங்க. நமக்கு அதில் ஒரு அறிமுகம் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா அவங்க அங்கே வர்றவங்க பெரியவங்களாக வருவாங்க. ஃபஸ்ட்டு பாடலையும் அப்படி தான், ரெண்டாவது பாடலையும் அப்படி தான். சரி இந்த பாடலையாவது நம்ம ஸ்டேஜில் ஏறி ஏதாவது பேசிடுவோம் அப்படின்னு நினப்பேன். அது ஏக்கம் இருக்கும். ஆனால் எனக்கு அந்த முன்னாடி வரிசையில் பெஞ்சில் இடம் கூட இருக்காது. இந்த ஆடியோ லான்ச்லேயும் நான் பின்னாடி தான் உட்காந்துருக்கேன். தாய்க்கலைங்க எப்படியும் நமக்கு ஏற்படுறதா பழைய போச்சு, பின்னாடியே உட்காருவோம் அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ப்ரொடக்ஷன்ஸ் அந்த கொடுத்த ரெஸ்பெக்ட் இருக்கு ரொம்ப, அதுதான் அதான். ஆனால் ஒருத்தரை கூட விடாது. பார்த்தீங்களா, கடைசியில் பேசும்போது கூட எல்லாத்தையும் பற்றி பேசிட்டாரு அவர். நான் பாடலாசிரியர் சொல்லுவாரா அப்படின்னா அருமையாக பேசினாங்க லிரிசிஸ்ட் 2 பேருமே. தேங்க்யூ உங்களோட வந்து தொடர்ந்து பயணிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. உண்மையிலே எஸ்கேப் ப்ரொடக்ஷன் சூப்பர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஸோ அந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க. முத்தையா சார் வந்து ஒரு அடையாளமாக சொன்னார் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அந்த பேர் அப்போ ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு. ஏன்னா அது பாட்டு, அப்படிப்பட்ட பாட்டு. விருமன் படத்தில் நீங்கள் எழுதின பாட்டில் அது ஒரு மாதிரி லைட்டாக ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். ஆனால் இப்போ அது மாசா மாறி இருக்கு. அந்த கருமாத்தூர் மணிமாறன் அப்படிங்கிற பேர் வந்து மாசா மாறி இருக்கு. அது காரணம் தாய்க்கலவி படத்தில் வந்து அந்த ஒரு பாட்டு. ஓகே, அது ஒரு மாதிரி மாசா இருக்கே அப்படின்னு பார்த்தா அடுத்து சேயோன்ல அது இன்னும் பயங்கரம் அப்படிங்கிறீங்க. முதல்ல தாய்க்கலவியை பற்றி பேசிடுவோம். ஸோ அந்த பாடல் அது வந்து ஒரு பிராண்டாக மாறிடுச்சு அந்த தாய்க்கலவி படத்துக்கு. ஸோ அந்த பாடல் அமைஞ்ச சொல்லுங்க, எப்படி ஆரம்பிச்சது? அது சிவகுமார் முருகேசன் என்னன்னு சொன்னாரு, அதை பற்றி எப்படி சொல்லுங்க. அது சிவகுமார் இந்த பாடல் வந்து எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பாடல் பற்றி பேசினாப்புல சிவகுமார். பேசும்போது அப்போ வந்து இவங்க தான் ஆர்டிஸ்ட்டுன்னு முடிவு பண்ணலை அவர். இப்போ என்கிட்ட தான் இந்த மாதிரி, சார் நீங்கள் தான் அந்த கஞ்சா பூக்கண்ணால் பாடல் எழுதுனீங்கன்னாரு. ஆமாம் சார். சார் நம்ம படத்தில் பாட்டு எழுதுங்க சார், பயங்கரமான ஒரு பாட்டு, ரொம்ப பில்டப். அப்போ யாருன்னு அவர் தெரியாது. சரி சார், சிவகுமார் சார் நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னா, நான் செல்லூர் தான், என்னை பற்றி விடுங்க, இந்த மாதிரி ஒரு பாடல் எழுதணும் பண்ணுங்கள். சரி ஓகே, வாய்ப்பு கிடைக்கிது, ரைட் போடுவோம் அப்படின்ட்டு சொல்லுங்கள் சார். அவள் எப்படிப்பட்ட கிளவி அப்படின்னா, ஊரவே வட்டிக்கு கொடுத்து அதாவது அவர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன். ஆமாம், அவர் கொடுத்து அவள் என்ன சொன்னால், அந்த கிளவி எப்படிப்பட்ட கிளவின்னா, ஊரவே வட்டி கொடுத்து ஊரத்தையும் ஓட விரட்டுறவன், பயங்கரமான ஒரு ஆள். அவள் வந்தானா தெருவுக்குள்ளே இருக்கும் நாய் கூட, படுத்துக்கிறதுக்கு நாய் கூட எந்திரிச்சு ஓடி போவோம். அவ்வளோ ஒரு அந்த தெருவில் காக்கா கூட நடமா. அவர் சொன்ன எக்ஸ்பிளைன், காக்கா கூட சட்டார்னு பறந்து எழுந்திரிச்சு ஓடி போவோம். ஏன் ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, குளிக்கிறவன் பாதியிலேருந்து சோடுவேன், கல்லடு கேட்டேன், அது மாதிரி தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும். வர்றா ஒருத்தி, அவள் வாரா, அதாவது பவுனுத்தாயின்னு கூட சொல்ல, அப்போ தான் பேர் வச்சிருக்காரு. கிளவி வாரா தாய்க்கிழவி வாரா ஓடிப்பேரு அப்படின்ற மாதிரி. அதுவும் ஜல்லிக்கட்டு காலையில் எப்படி வாடி வாசல்லேருந்து காலை வரும்போது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, டே கம்மங்காலை வருது, ரொம்ப தூக்கி வருது, ஓடிப்போ இல்லை ஓடிப்போடா ரொம்ப கட்சியாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. சரிங்க சார், பாட்டு எழுதிடுவோம் சார் அப்படின்னா. அழகா அதுக்கு நீங்களே எழுதுங்க அப்படின்ட்டார். நான் ஒரு மாதிரி எழுதினேன், வேறு மாதிரி எழுதிட்டு இருக்கும்போது, சார் நான் ஒரு டியூன் கொடுக்குறேன், அந்த டியூனுக்கு எழுதுங்க அப்படின்னா டியூனுக்கு கொடுத்தாரு. டியூனுக்கு எழுதியாச்சு. எழுதின உடனே நல்லா இருக்குது சார், பாட்டு அருமையாக இருக்குது அப்படின்ட்டார். எப்படின்னா அவருக்கும் எனக்கும் எப்படின்னா நேரில் கூட பார்த்ததில்லை, நாங்கள் வாட்ஸ்அப்பில் தான் எல்லாமே, ஃபோனில் தான் சந்திச்சுக்கிறது. ஃபோனில் நான் படம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் ஒரு அவரை பார்த்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அவரை நேர்லேயே நான் பார்த்தேன். அது வரைக்கும் ஃபோனில் தான் 2 பேரும் கான்டாக்ட். இந்த மாதிரி வாட்ஸ்அப்லேயே டியூனையும் போட்டுருவார், நான் இங்கேருந்து கொடுத்துருவேன், பாடல் கொடுத்து அப்படியே ஒரு 2 நாளில் முடிஞ்சுது, மெருகு ஏற்றிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் அவர் பேசவே இல்லை. இதுக்கு இடையில் எனக்கு 2-3 பாடல்கள்லாம் வருது, நிறைய வருது. பேர் கஞ்சாப்பூ கண்ணால் பாடல் வச்சு நிறைய வருதுன்னா நிறைய எழுதுகிறேன். இதுக்கு இடையில் ஒரு 50 பாட்டு எழுதியிருப்பேன். ஆனால் என்னென்னா எல்லாமே அதாவது கருவுக்குள் உறங்குற ஒரு குழந்தை மாதிரி அது பாட்டில் உறங்குது. நல்ல ஒரு விளம்பரம் இருக்குது, போய் பாடல் வெளியே வரும். இதெல்லாம் என்னென்னா அதுக்கு இடையில் ஒரு 50 பாடல் அப்படியே தூங்குது. நான் ரிலீஸ் ஆகிடுச்சா? இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதில் என்னென்னா ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தடங்கள், இல்லை அப்படி இருக்குது இப்படின்பாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் வெளியில் வந்தால் கொஞ்சம் நல்லா தெரியலாம். சரி, நமக்கு இந்த தாய்க்கிழவி நல்லா ஒரு எடுத்து கொடுக்கும், பேர் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். 1 வருஷம் ஆச்சு, கான்டாக்டே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து தான் எனக்கு சொல்கிறாரு, சார் அது கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கேன் சார்,
இப்போ அடுத்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் அது வரப்போகுது, எஸ்கேப் ப்ரொடக்ஷனில் வரப்போகுது. இன்னொன்னே அத்தாடி பெரிய ப்ரொடக்ஷனா அப்படின்னு சும்மாவே நல்லா வேலை வாங்குறதுல ரொம்ப அருமையான டைப். சிவா வந்து செம்ம. சிவகுமார் வந்து டென்ஷனே ஆக மாட்டாப்புல, ஜாலியாக இருப்பாப்புல. ஒவ்வொன்றையும் நல்லா அழகாக கேட்பாப்புல. இது வேணும், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். அவரும் ஐடியாவும் கொடுப்பாரு, இப்படி பண்ணலாம் சார். சார் இந்த இடத்துல நான் ஒரு இதில் போட்டிருக்கேன், ஓகேவான்னு என்கிட்ட கேட்பாரு. ஒரு டேரக்டர் அப்படி கேட்கல, நான் அப்படி தான் சார் இந்த இடத்துல நான் ஒன்று போட்டேன், அது சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் இவர் சார் இந்த இடத்துல வாரான்றதுக்கு மேலே வரப்போறா, இந்த மாதிரி எதாவது பண்ணலாமா, நான் போடவா, சின்னது நான் போட்டுக்கிறவா அப்படின்னாரு. நீ உங்களுக்கு லைன் கரெக்டாக இருந்துச்சுன்னா அது வேணும்னா போட்டுங்க சார். ஏன்னா மியூசிக் டேரக்டரில் அந்த சந்தம் இல்லை, மியூசிக் டேரக்டரை சமாளிக்க நீங்கள் பார்த்துங்க சார். ஏன்னா அந்த சந்தத்துக்கு நான் எழுதியிருக்கேன், உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா மியூசிக் டேரக்டர் கேட்டுங்க, நல்லா தான் இருக்குது, அதை போட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்படி தான் அந்த பாடல் உருவாயிடுச்சு. ஒரு கரெக்டாக ஒரு எஸ்கேப் ஃபிலிம்ஸில் தான் வரப்போகுதுன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ என்ன, அப்போ இருந்த பாட்டு தான் இப்பயும் இருக்கு. ஆமாம், 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாட்டுதோ அதை தான் அவரு. இப்போ வரும்போது என்னன்னா ஒரு சில வார்த்தைகள் மாறுது. பவுனுத்தாயின்னு வருது, பவுனுத்தாயின்னு வரும்போது பரபரப்பா இது உனக்கு வருது. நிறைய பாடல் வந்து வேற மாதிரி ஆகுது. அப்போ அதுல நீங்க லிரிக்ஸ் கொடுத்துட்டீங்க, சிவா பாடுறாரு, சிவகார்த்திகேயன் அவர்கள் பாடுறாரு, அது வேற மாதிரி அதுதான் அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது அதோட மாறுது. எனக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தேகம்னாலும் ஒரு பயம். அப்படியே கொஞ்சம் பெரிய ஆளான விட்டுட்டு போயிடுவாங்க. இதில் எஸ்கே ப்ரொடக்ஷன் எஸ்கே வந்து பண்ணுறாரு அப்படிங்கும்போது நமக்கு தருவாங்களா? ஏன்னா சிவகார்த்திகேயன் சார் அவர் பாட்டில் வச்சா டக்குன்னு எழுதிட்டு போயிடுவார். ஏன்னா அவரே எழுதுவார். ஆமாம், அவரும் ஒரு பாடலாசிரியர், அவர் எழுதுவார். நமக்கு வேலை இருக்குமா அந்த படத்துலன்னு சரி எதுக்கும் கேட்டு பார்ப்போம் தான் அடிக்கடி ஃபோன் பண்ணேன். அவரே ஒரு தடவை, சார் நீங்கள் தான் சார் எழுத போகிறீங்க, உங்களுக்கு தான் சார் இந்த பாட்டு, ஏன் சார் என்னை போட்டு உயிரை வாங்குறீங்க சார், நானே ரொம்ப டென்ஷனில் இருக்கேன் சார். என்ன சார் சொல்லுங்கள், நான் வேணா மியூசிக் டேரக்டர் நம்பரை தந்துடுறேன், நீ வேணா கான்டாக்ட் பண்ணிங்க போங்க அப்படின்ட்டாரு. சரி இப்படி ஒரு டேரக்டராயா, சரி கொடுங்க அப்படின்னா நான் அவரை கான்டாக்ட் பண்ணேன். கொஞ்ச நாள் அவரையும் கான்டாக்ட் பண்ண முடியல, ஏன்னா பைசன் அதுதான் நீங்கள் சொன்னீங்க. அதுதான் அப்புறம் தான் தெரியுது இவங்க அவரை பிடிக்க முடியாமல் என்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அந்த ரகசியம் புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் பிஸியாக இருக்காரு, மியூசிக் டைரக்டர் பிஸியாக இருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய பாடல் கொடுத்துருக்காரு பைசனில், அப்படி எல்லாத்தையும் புலம்ப விட்டாரு. காலமாடா சாங்கெல்லாம் நான் அவர் பார்க்குற போதெல்லாம் பாராட்டேன் சார், ரொம்ப பாட்டு சார், எங்கே பார்த்தாலும் பாடுது. இப்போது ஒரு பாடல் ஹிட்டு எங்கன்னா நம்ம எங்கேயாவது சுற்றுலாத்தலம் போனோம்னு வச்சுங்களேன், அங்கே சுற்றுலாத்தலத்தில் நான் கவனிப்பேன் எந்த பாட்டு அதிகமாக பாடுதுன்னு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த காலமாடா சாங் தான். அந்த கடைங்களில் பசங்க பஸ்ஸில் போட்டு விட்டு ஆடுறது, டான்ஸ் ஆடுறது, அப்படி அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அதை பார்ப்பேன். அப்போலாம் இந்த பாட்டை போட்டு விட்டு தான் டான்ஸ் ஆடுவாங்க. உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், சார் உங்கள் பாட்டு தான் பரபரப்பாக இருக்குது, ரொம்ப நன்றிங்கன்னு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, வரேன்னு அப்புறம் வந்துட்டார். அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஆமாம், அதுக்கப்புறம் கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே லிரிக்ஸ் போட்டாச்சு. அப்போ தான் பவுனுத்தாயி, யார் சார், ராதிகா மேடம் வர்றாங்க. ராதிகா மேடம் ஐயோப்பா பிச்சிருவாங்க நடிப்பு. உடனே ராதிகா மேடம் எப்படி வச்சிருக்க போகிறாங்கன்னு சொல்லி கடைசியாக அந்த கோவிலில் கிளைமேக்ஸின் ஒரு சீன் முடியும், அந்த சீனில் தான் போய் பார்த்தேன் அவரை. அந்த ஷூட்டிங்கை போயிட்டேன். ஏன்னா எப்படினாலும் இந்த பாட்டை நம்ம கைப்பற்றிடணும்னு ஷூட்டிங்கை போயிட்டேன். சார் அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் என்னங்க, நான் தான் வர்றது, உங்களுக்கு டியூனும் கொடுத்தாச்சு, பாட்டும் வந்துருச்சு, வரும் சார் வரப்போகுது பாட்டு வந்துச்சுன்னா எனக்கு லைஃப் சார் அப்படின்னு. சார் வந்துடும் கவலைப்படாங்க போயிட்டு வாங்க அப்படின்னாரு. அப்போது அங்கே பார்த்துட்டு வந்தேன். அடுத்து கொஞ்ச நாளில் நல்ல செய்தி சொன்னார். எனக்கு கையும் உடலை காலும் உடலை. அதுதான் சார் உங்கள் பாட்டை சிவகார்த்திகேயன் சாரே பாடுறாருன்னு. நான் என்ன பயந்தேன், சிவகார்த்திகேயன் சார் எழுதிடுவாருன்னு பயப்பட்டேன். அந்த பாடல் பாடும்போது அப்போ சார் நான் ஈஸியாக கேட்டு, அவர் ஏதாவது சொன்னாரா சார், சார் உங்கள் பாடல் வரிகளை கேட்டுட்டு செம்மையாக இருக்குது, அருமையாக இருக்குன்னு சொன்னார். நான் தான் சொன்னேன், அவர் வந்து அந்த பாடலாம் எழுதியிருக்காரு, கஞ்சா பூ கண்ணால் பாடல் எழுதியிருக்காரு, மாஸ்கில் வந்து கண்ணுமொழி காணுமல்ல இதெல்லாம் ஹிட் நல்லா ஓடிட்டு இருக்கு, அந்த பாட்டு அவர் தான் சார் எழுதுறாரு. அப்படியா சூப்பர் நல்லா எழுதியிருக்காரு அப்படின்ட்டு பாராட்டினார். அதே மாதிரி ஆடியோ லான்ச்சில் போகும்போதும் அதே தான். இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு பயம் இருந்ததுன்னு சொன்னீங்க சிவகார்த்திகேயன், ஏன்னா அவரும் பாடலாசிரியர், சிவகார்த்திகேயன் அவரும் பாடலாசிரியர், அவரும் எழுதிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் அது இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ அதே மணிமாறன் அவர்கள் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் ஸ்டேஜ் ஏற்றுறாங்க, லிரிசிஸ்ட்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் ஏற்றுறாங்க. அங்கே உங்கள் ஸ்பீச் பிளாஸ்ட் ஆகுது. ஸோ அந்த மூமெண்ட் ப்ரீ ரிலீஸ் அது என்னன்னா, இதுக்கு முன்னாடியே ஆடியோ லான்ச்லாம்
அட்டன் பண்ணுவோம் போய் ஆ. சும்மா பேருக்கு ஆடியோ லான்ச் வந்துருங்கன்னு வாங்க. ஆ. நமக்கு அதில் ஒரு அறிமுகம் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா அவங்க Okay. அங்கே வர்றவங்க பெரியவங்களாக வருவாங்க. ஃபஸ்ட்டு பாடலையும் அப்படி தான், 2வது பாடலையும் அப்படி தான். எது ஹிட் ஆகிற பாடல் இல்லை, சரி இந்த பாடலையாவது நம்ம ஸ்டேஜில் ஏறி ஏதாவது பேசிடுவோம் அப்படின்னு நினப்பேன். அது ஏக்கம் ஏக்கம் இருக்கும். ஆனால் எனக்கு அந்த முன்னாடி வரிசையில் பெஞ்சில் இடம் கூட இருக்காது. ஏன்னா அதில் ஃபுல்லாக டேரக்டர்ஸ் உட்காந்துருப்பாங்க, ப்ரொடியூசர் உட்காந்துருப்பாங்க, ஆக்டர்ஸ் உட்காந்துருப்பாங்க, அது சார்ந்த அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்போது நமக்கு அந்த இடத்துல இடம் இருக்காது. எனக்கு அந்த இடத்துல போய் சார் எனக்கு இடம் சார் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறதுக்கு கூட எனக்கு சரி இதெல்லாம் கேட்டு வாங்கணுமா, அதுவாக வருமே அப்படின்ட்டு நானும் சரி நம்மளை ஞாபகப்படுத்துவாங்க. எப்படியும் நம்ம பாட்டு போகும்போது ஞாபகப்படுத்துவாங்கன்னு பின்னாடி உட்காந்துருப்பேன். அந்த பாடலாம் வரும், பாராட்டுவாங்க, சூப்பராக இருக்க எல்லாம் கத்துவாங்க. ஆனால் பாடலாசிரியர் வந்திருக்கார், சரி அவரை கொஞ்சம் ஏற்றணுன்ற அவங்கள சுற்றி தப்புலாம் கிடையாது, ஞாபகம் இருக்காது. இது கொஞ்சம் ப்ராப்ளம். ஒரு 50 பாட்டு ஹிட்டு கொடுத்துருந்தோம்னா அவரை கூப்பிடுங்கன்னுவாங்க. நம்ம இப்போ தானே வர்றோம். அந்த மாதிரி தான் நான் பின்னாடி இந்த ஆடியோ லான்ச்லேயும் நான் பின்னாடி தான் உட்காந்துருந்தேன். தாய்க்கலையில் எப்படியும் நமக்கு ஏற்படுறது தான் பழைய போச்சு, பின்னாடியே உட்காருவோம் அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு உண்மையிலே எஸ்கேப் ப்ரொடெக்ஷன் சூப்பர். உள்ளே இருந்த கார்த்திக் கூப்பிட்றாரு, சார் எங்கே சார் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். சார் முன்னாடி வாங்க சார், உங்களுக்கு இங்கே ஷீட்டில் இங்கே உங்களுக்கு போட்டிருக்கு சார், வாங்க சார் அப்படின்றாரு. எனக்கு அப்போ தான் சந்தோஷம். ஆகா இப்போ தாண்டா நான் பாடலாசிரியர் சொல்லலாம் அப்படின்னு என் மனசுக்குள்ளே நானே சொல்லிக்கிறேன். இப்போ தாண்டா நீ பாடலாசிரியர், போ 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 அப்படின்னு சொல்லி என்னை நானே தேட்டிட்டு உள்ளே போயிட்டேன். எனக்கு 3வது ரோவில் கவிஞர்களுக்கான அந்த போட்டிருக்காங்க முன்னாடி. ஆமாம், எனக்கு காமராஜ், அருண்குமார் காமராஜ், அவர் சீட்டில் உட்காந்து, என் பக்கத்தில் இன்னொருத்தர் நம்ம நண்பர் டக்குனு அவர் பேர் வரமாட்டேன், அவர் உட்காந்துட்டார். அவர் நான் பார்த்தேன். அப்போ தான் அவரையும் நான் பார்த்தேன், நீங்களும் பாடலாசிரியரா சார் அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுகம். நாங்கள் 3 பேர் உட்காந்துட்டோம். உட்காந்தா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சந்தோஷம், ரைட்டு சேருக்கு வந்துட்டோம். சரி முதல் மேடையா? மேடை என்னது? ஆமாம், முதல் ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது முதல். இதுக்கு முன்னாடி போயிருக்கேன். டக்குன்னு முடிச்சுட்டு அதை எங்கன்னா காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் டைட்டில் சாங் எழுதியிருந்தேன். அதில் வந்து ஒரு சின்ன இடம் தான், அது டக்குன்னு பேசி அனுப்பிச்சுட்டாங்க. அது அப்படி தான் அந்த இடம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல என்னை ஃப்ரீயாக பேச விட்டு பார்த்த மேடை இதுதான் ஆடியோ லான்ச்சில். எல்லாரும் ரசிச்சுட்டாங்களே, போட்டு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற. அது நமக்கு எப்படின்னா இப்போ ஸ்டேஜ்லேயோ எங்கே ஏறினா கொஞ்சம் அந்த மேடை பேச்சு வராது. ஏறினேன்னா எல்லாருக்கும் வணக்கம்ப்பா அப்படின்னு தான் ஏறுறது. அவ்வளோதான். எப்பா எல்லாருக்கும் வணக்கம்ப்பா, எனக்கு இந்த மாதிரி பேச்சு மேடை பேச்சுன்றது வராது. நம்ம ஊரில் எப்படி பேசுவாங்களோ அதுதான் வரும். அது இயல்பு. அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா மனசார நல்லா இருக்கும், மனசு ரிலாக்ஸ்டாக இருக்கும், பேச பேச ஆசையாக இருக்கும் நமக்கே. இதில் வந்து என்னுடைய மனைவியை பற்றி பேசும்போதெல்லாம் ரொம்ப ரசிக்கிறாங்க. அவள் எப்படி இருப்பா, அந்த தாய்க்கிழவின்ற வரிகள் எப்படி வந்தது, எதை நினச்சி எழுதுனீங்க, நம்ம தாய் எப்படி எழுதுனீங்கன்னு கேட்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. மேடையில் சொன்னது அதுதான். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணி நான் ஒன்று பண்ணேன் அப்படின்னு. சிவகார்த்திகேயன் அவர்கள் நேரில் பார்த்தீங்க, பர்சனலாக மீட் பண்ணீங்களா, எதாவது சொன்னாரா? இல்லை, அந்த மேடையில் பார்த்தேன். மேடையில் பார்த்த உடனே கருமாத்தூர் மணிமாறன் வேகமாக வந்து ஹக் பண்ணிட்டு சொன்னார், சார் வரிகள் வந்து ஒவ்வொரு வரியும் பிரிச்சுட்டீங்க, தெறிக்க விட்டீங்க அப்படின்னு. ஒரு லிரிக்கர்ஸ், ஒரு கவி, ஒரு பாடல் ஆசிரியர், பாடல் எழுதுறவர், அவர் வாயால் அந்த வார்த்தைகளை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை தான் நான் சொல்லலாம்னு நினச்சேன். சார் நீங்களே எழுதிடுறீங்க அப்படின்னு சரி இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே கை கொடுத்துட்டு வந்துட்டு மேடையில் வந்து பேசிட்டு, அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு நேரம் பேசும்போது நம்ம வாட்டில் பேசிகிட்டு இருக்கோம், யாரும் தப்பாக நினச்சிக்குவாங்களோன்னு நினைச்சேன். ஆனால் ஒரு ஆள் கூட அதை தப்புன்னு சொல்கிறேன், எல்லாரும் ரசித்தாங்க எல்லாரும் நல்லா. ஏன்னா ஒவ்வொரு நேரம் மேடை என்ன பேச காட்டுவாசி மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு, எனக்கு இப்படி தான்ப்பா வரும், எனக்கு இதுதான் இப்படி தான் வரும், இப்படி தான் பேசுவேன். அது இயல்பா நம்ம நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் நினைக்கிறேன். அதுதான் மேடையில் ஏறி பேசினேன். அந்த கால நேரம் கருதி கொஞ்சமாக பேசிட்டு அவரும் பேசல. நீங்கள் சொன்ன விஷயம் நல்லா இருந்துச்சு. எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் அந்த கொடுத்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அந்த மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப அதுதான் நல்லா. ஆனால் ஒருத்தரை கூட விடலை. அந்த படத்தில் நடித்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சு யாரையும் மறந்துட்டோமா அப்படின்னு அவரே யோசிக்கிறாப்புல. மேடை கடைசியில் போய் ஏறிட்டு பார்த்தீங்களா, கடைசியில் பேசும்போது கூட எல்லாத்தையும் பற்றி பேசிட்டாரு அவர். நான் லிரிக்கர்ஸை பற்றி ஏதாவது சொல்லுவார், பாடலாசிரியர் சொல்லுவாரா அப்படின்னா
மறந்து கடைசியில் பாடலாசிரியர்களை பற்றி சொல்லணும். அவங்க 2 பேர் பேசுறது சிறப்பாக பேசிட்டு போயிட்டாங்க. சிவா ஞாபகப்படுத்தினாங்க பார்த்தீங்களா? அதுதாங்க, அதுதான் ஒரு தலைமை பண்பு. அதுதான் மேலும் உயர்றாங்க பார்த்தீங்களா? அதுதான் அது ஓகே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.